இந்த பார்க் ஃபுல்லா நல்லா க்ரீனிஷா இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கவும், ரீல்ஸ் எடுக்கவும் சூப்பரான பிளேஸ். இது கண்டிப்பா நீங்க மும்பை பக்கம் போனீங்கன்னா, கண்டிப்பா இந்த பிளேஸ் போங்க. ஸோ இந்த பிளேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு கூட்டு போறேன்னு சொல்லி கைட் சொன்னாங்க. ஹோட்டல் கூட்டு போனாங்க. பட் அங்க எல்லாமே காஸ்ட்லியா இருந்துச்சு. அதனால நாங்க சாப்பிடல. வெறும் ஃப்ரூட்ஸ மட்டும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போற வழியில பார்த்தீங்கன்னா, அம்பானி வீடு. ஸோ இதான் அம்பானி வீடு தெரியுது பாருங்க. அதே மாரி அத அடுத்து அப்படியேவும் மியூசியம் கூட்டு போயிட்டாங்க. ஸோ மியூசியமும் சூப்பரா தான் இருந்துச்சு. அத எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே பாருங்க.
இதோட எங்கள் ட்ரிப் வந்து முடிய போகுது. இதுக்கப்புறம் எங்கே கூட்டு போனாங்கன்னா, ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு கூட்டு போனாங்க. அதுக்கு வந்து இப்போது மியூசியமுக்கு பார்த்திங்கன்னா சார்ஜ் எக்ஸ்ட்ரா பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து எங்களுக்கு கம்மியான அமௌண்ட் சொல்லிவிட்டு அடுத்து போக போக வந்து கைட் ஃபீஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எங்கள்கிட்ட வாங்கினாங்க. இது பார்க்க கொஞ்சம் ஸ்கேமாக தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங் வந்து சொல்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இதை தவிர ஸ்டார்டிங் வாங்குகிற ப்ரைஸ் தான், இதை தவிர எதுவும் வாங்க மாட்டோம்னு சொல்லி வேனில் ஏற்றினதுக்கப்புறம் ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்கினாங்க. நாங்கள் எதுக்கு இதை சூஸ் பண்ணோன்னு சொன்னீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எங்கள் கேங்கில் யாருக்குமே ஹிந்தி தெரியாது. அது இல்லாமல் எப்படி போகிறது வரதுன்னு ட்ராவல்ஸ் தெரியாது. அதனால நாங்கள் இதை சூஸ் பண்ணோம். ஒன் டேல மும்பையை சுற்றி பார்க்கணுன்னா பெஸ்ட் இது. ஆனால் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், இது ஒரு ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தான். மற்றபடி பார்த்திங்கன்னா இது வந்து எங்களுக்கு அவ்வளோவா என்ஜாய்மெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணல. வேன்லேயே தான் காமிச்சாங்க. பை த வே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். அதை மறக்காமல் போய் பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. ரொம்ப சின்ன பையன், என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. டாடா பாய்.